ஹாசன் இராணுவ தலைவியுடனும் அவளோட படைகளுடனும் வேக்விக் தீவுக்கு பயணத்தை ஆரம்பிச்சா. சுமார் 70 நாட்கள் பயணம் தொடர்ந்துச்சு. முடிவில் வேக்வேக் தீவோட எல்லையை அவங்க அடைஞ்சாங்க. அங்கே எல்லோரும் கூடாரம் அமைத்து தங்குனாங்க. தலைவி ஹாசனை ஒரு கூடாரத்தில் ஒளிந்திருக்க உத்தரவிட்டா. இவங்க கூடாரம் அமைத்து தங்கியிருந்த இடத்துக்கு பக்கத்தில் ஒரு அருவி இருந்துச்சு. அந்த தீவுடைய பெண்கள் அங்கே வந்து குளிக்கிறது வழக்கம். இராணுவ தலைவி கூடாரத்தில் ஒளிந்திருக்கிற ஹாசனை அழைத்து, இங்கே அருவியில் குளிக்கும் பெண்களில் யாரேனும் உன் மனைவியை போலிருந்தால் என்னிடம் சொல், மேற்கொண்டு முயற்சியை தொடரலாம்னு சொன்னான். ஹாசன் கூடாரத்துக்குள்ள ஒளிந்திருந்தபடியே அருவியில் குளிக்கிற பெண்களை கவனித்து கொண்டிருந்தா. தன்னுடைய மனைவியை போல ஒருத்தியையுமே காணோம். அன்றைய தினம் முழுவதும் அருவியில் குளிக்கிற பெண்களையே விழித்த கண் மூடாம கவனித்து கொண்டிருந்தா. ஒருத்தியும் தன்னுடைய மனைவி போல இல்லைங்கிறத உணர்ந்தா. மறுநாளும் அருவியை கண்காணிக்கிற பணியை தொடர்ந்தா ஹாசன். சூரியன் கிளம்பிய சில நாழிகை பொழுதுல பனிப்பெண்கள் பின்தொடர ஒருத்தி கம்பீரமா அருவிக்கு வந்தா. தன்னுடைய உடைகள் அனைத்தையும் களைந்து அருவியில குளிக்க இறங்குனா. அவளை பார்த்த ஹாசன் ஆச்சரியத்தால திகைத்து போனா. குளிக்கிற பேரழகி தன்னுடைய மனைவி போலவே இருந்தா. அவசர அவசரமா தலைவியை அழைத்து, இப்ப அருவியில குளிக்கிற பெண் அசப்புல என்னுடைய மனைவியை போலவே இருக்கா. ஆண்டவனே, இவ என்னுடைய மனைவியாகவே இருக்க வேண்டும்னு சொன்னான். இராணுவ தலைவி அவன் குறிப்பிட்ட பெண்களை உற்று பார்த்தா. ஐயோ, இது என்ன விபரீதம்! அவள் இந்த நாட்டின் அரசி அல்லவான்னு சொன்னான். ஹாசன் அவள்தான் என் மனைவின்னு சத்தியம் செஞ்சு சொன்னான். தலைவி என்ன செய்யறதுன்னு தெரியாம திகைச்சிட்டா. உணர்ச்சியை கட்டுப்படுத்த முடியாம ஹாசன் துடிதுடித்தா. அமைதியா இருக்கும்படியா சொல்லிட்டு உண்மையை அறிந்து வருவதா தலைவி வெளியே போயிட்டா. இராணுவ தலைவி மனதை திடப்படுத்தி கொண்டு அரண்மனைக்கு போனா. அரசி குழந்தையா இருந்தப்ப இந்த தலைவி தான் செவிலித்தாயா இருந்து அவளை வளர்த்தவ. அதனால எதுக்கும் பயப்படாம போய் அரசியை பார்த்தா. அவ அரசிக்கிட்ட, மனைவி மக்களை இழந்து அவங்கள தேடுற ஒரு மனிதனை கூட்டி வந்திருக்க, அவன் உங்களை காண விரும்புறான்னு சொன்னான். இதை கேட்ட அரசி கடுமையான கோபம் கொண்டா. அரசி தலைவிய கோபத்தோடு நோக்கி, தாயே, நீயும் ஒரு பெண், நானும் பெண்ணாயிருந்தும் இந்த தீவின் அரசியா இருக்கிறேன். இந்த தீவில் ஆண்கள் யாரும் நுழையக்கூடாது என்பதை நீ அறிவாய். அப்படி இருந்தும் ஒரு மனிதனை இங்கு கூட்டி வந்திருக்கிறாய் என்பது எனக்கு வியப்பாய் இருக்கிறது. இப்படி செய்ததற்கு என்ன தண்டனை தெரியுமா? மரண தண்டனை தான் என்பது இத்தீவின் சட்டம். அந்த அற்ப மானிட பிறவியை இங்கே கூட்டி வா, அவனையும் விசாரிக்கிறேன். முன் அனுமதியின்றி தீவினுள் நுழைந்ததற்காக இருவருக்கும் மரண தண்டனை நிச்சயம் உண்டு. நீ என் செவிலித்தாயாதலால் உனக்கு மட்டும் சலுகையுண்டு. நீ சாகும் வரை சிறையில் அடைக்கப்படுவாய். அவன் மரணத்தை சந்திக்க வேண்டியதுதான்னு கோபாவேசத்தோடு சொன்னான். உடனே கூடாரத்தை நோக்கி ஓடுனா தலைவி. ஹாசனை சந்தித்து நடந்த விவரங்களை சொன்னா. நாம் இருவரும் தொலைந்தோம். நம்மை கொல்லாமல் அரசி விடமாட்டாள். அவளின் மூர்க்கத்தனம் எனக்கு நன்றாகவே தெரியும். நடப்பது நடந்தே தீரும். ஆகிறபடி ஆகட்டும். உடனே இருவரும் அரண்மனைக்கு போவோம். ஆண்டவன் சித்தப்படியேதான் எல்லாம் நடக்கும். உடனே என்னுடன் கிளம்புன்னு சொன்னான். எல்லாம் வல்ல ஆண்டவனை மனதார துதித்து தலைவியோடு கிளம்புனா ஹாசன். அரண்மனையை இருவரும் அடைந்தாங்க. ஒரு இடத்துல ஹாசனை இருக்க சொல்லிவிட்டு உள்ளே போய் அரசிக்கிட்ட தன்னோடு வந்துள்ள வாலிபனை அழைத்து வந்துள்ளதா சொன்னா தலைவி. ஒரு பெரிய கூடாரத்தின் நடுவே மெல்லிய திரை சீரை தொங்கவிடப்பட்டுச்சு. ஒரு புறம் அரசி முக்காடிட்டு முகத்தை மெல்லிய வலையால மூடிக்கொண்டு ஒரு ஆசனத்துல வந்து அமர்ந்தா. மறுபுறம் ஹாசன் நின்று கொண்டிருந்தா. இடையே தலைவியும் அரசியுடைய சேடி ஒருத்தியும் நின்றிருந்தாங்க. ஒவ்வொரு கேள்வியா அரசி பணிப்பெண் கிட்ட கேட்டா. பணிப்பெண் ஹாசன் கிட்ட அந்த கேள்வியை கேட்பா. அவன் விடை சொல்லுவா. இப்படியே கேள்வி கணைகளால ஹாசனை துளைத்தெடுத்தா அரசி. ஹாசன் தன் மனைவியோட அங்க அடையாளங்களை சொன்னான். தன் மனைவியோட தொடைப்பகுதியில் ஒரு மச்சம் இருக்குன்னு சொன்னான். தன் மகன்கள் இருவருடைய பெயரையோ அவங்களோட அங்க அடையாளங்களையோ அரசிகிட்ட சொன்னான். தன் மனைவியோட குரல் போலவே அரசியோட குரலும் இருப்பதா சொன்னான். தன்மேல் பாசமும் காதலும் இருந்தால் தன்னை வேக்வேக் தீவிற்கு வந்து பார்க்கட்டும்னு தன் தாய்கிட்ட சொல்லி பறவையுடைய தரித்து கொண்டு என் 2 குழந்தைகளையும் தூக்கி கொண்டு வானமார்க்கமாய் பறந்து போய்விட்டாள்னு சொன்னான். உன் மனைவி சொல்லியதையெல்லாம் உண்மை என்று நம்புகிறாயான்னு அரசி கேட்டா. என் மனைவி எப்போதும் என்னிடம் பொய் பேசியதே இல்லை. என்மேல் அவள் கொண்டுள்ள காதலுக்கு ஈடு இணையே கிடையாதுன்னு சொன்னா ஹாசன். உன்மேல் இத்தனை காதல் கொண்டுள்ள உன் மனைவி ஏன் பிரிவதற்கு துணிந்தாள்னு அரசி கேட்டா. எல்லாம் என்னால் வந்த வினைதான். நான் அவளை நம்பாது அவளுடைய பறக்கும் சக்தி வாய்ந்த பறவையுடையை ஒளித்து வைத்தேன். அவள் என்னை ஏங்க விட்டு போய்விடுவாளோ என்ற பயத்தால் தான் அந்த உடையை அவள் அறியாமல் ஒளித்தேன்.
தன்னை நம்பவில்லை என்ற ஏக்கத்தால் எனக்கு இந்த சோதனையை என் மனைவி ஏற்படுத்தி இருக்கிறாள்னு பதில் கொடுத்தான் ஹாசன். நூருல் ஹுதாங்கிற அந்த அரசி கொஞ்சம் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தா. நகரத்து பெண்களை எல்லாம் ஒரு மைதானத்தில் கூடும்படி செய்து அவர்களில் உன்னுடைய மனைவி இருக்கிறாளான்னு பாருன்னு உத்தரவிட்டா. மைதானத்தில் கூடியிருந்த ஆயிரக்கணக்கான பெண்களை ஒவ்வொருவராக பார்வையிட்டான் ஹாசன். அந்த கும்பலில் தன்னுடைய மனைவி இல்லை. சோர்ந்து போன ஹாசன் மாலையில் அரசியிடம் திரும்ப அழைத்து வரப்பட்டா. இந்த நகரத்து பெண்களில் என் மனைவியை காணவில்லை. ஆனால் உங்களை தூரத்தில் இருந்து பார்த்தால் என் மனைவி போலவே இருக்கிறது. இதுவே உண்மைன்னு விரக்தியா ஹாசன் அரசிக்கிட்ட சொன்னான். உன் மனைவி நான் தான் என்றே கூறிவிடுவாய் போல் இருக்கிறதே. நீ என்னை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறாய் போலும். உன் மனைவி இங்கே இருந்தால் நீ தேடியதில் அவள் கிடைத்திருக்க வேண்டும் அல்லவா? எனவே எங்களுக்கு வீண் அபவாதத்தையும் அவமானத்தையும் ஏற்படுத்திவிட்டாய். ஆகவே உனக்குரிய தண்டனையை நீ அனுபவித்தே தீர வேண்டும். இப்படி கோபாவேசத்தோடு அரசி நூருல் ஹுதா பெண் சிங்கம் என கர்ஜித்தா. ஹாசன் அவ்வாறே கொலைக்களத்துக்கு இழுத்து செல்லப்பட்டான். இதை பார்த்த ஹாசனை இந்த தீவுக்கு அழைத்து வந்த இராணுவ தலைவி உம்மத்தவகி அரசிக்கிட்ட ஓடி போய் மண்டியிட்டு வணங்கி சொன்னான். அரசியே, அன்புள்ள என் மகளே, கேள். நான் அல்லவா உன்னை சீராட்டி பாராட்டி வளர்த்தவள்? உன் தாயினுக்கு சமமானவள் நான் அல்லவா? நான் சொல்வதை கேள். ஹாசன் மனைவி மக்களை பிரிந்து வாடுபவன். அவனை வீணாக கொல்லாதே. உயிருக்கு துணிந்துதான் இவ்வளவு தூரம் அவன் வந்திருக்கிறான். மேலும் அவனை காப்பாற்றுவதாக நானும் வாக்களித்திருக்கிறேன். அவன் நம்மை அண்டி வந்துள்ள விருந்தினன். வந்த விருந்தினனை கொல்வது மகா பாவம் அல்லவா? இது ராஜநீதியாகாது. ஆகவே அவனை விடுதலை செய்துவிடு. அவன் இந்த தீவில் உள்ள எல்லா பெண்களையும் பார்த்து விட்டான். எனினும் உன் முகத்தை மட்டுமே பார்க்கவில்லை. அவன் எதிரில் உன் திரையை விலக்கி முகத்தை காட்டு. தன் மனைவி போல் இருப்பதாக கூறும் அவன் சந்தேகம் தெளியட்டும்னு சொன்னான். சினம் கொண்ட அரசி, நான் எப்படி அவனுக்கு மனைவியாய் இருக்க முடியும்? அவன் தனக்கு 2 மகன்கள் வேறு இருப்பதாக கூறுகிறானே. உன் இஷ்டப்படியே ஆகட்டும். சாகப் போகிறவன் தானே. என் முகத்தை கடைசியாக பார்த்துவிட்டுத்தான் சாகட்டுமேன்னு சொன்னான். கொலைக்களத்திலிருந்து ஹாசன் கொண்டு வரப்பட்டா. ஒரு அறையில் ஹாசனும் இராணுவ தலைவியும் இருந்தாங்க. அரசி மட்டும் அங்கே வந்து தன்னுடைய முகத்திரையை விளக்குனா. பார்த்த ஹாசன் சற்று நேரம் திகைத்து திறந்த கண் மூடாம பார்த்தா. நொடி நேரத்தில் மயக்கமா தரையில் சாஞ்சிட்டான். உடனே அரசி தன்னுடைய செவிலித்தாயை பார்த்து, தாயே, சித்த சுவாதீனம் இழந்துள்ள இவனை உன் கூடாரத்துக்கே அழைத்து சென்று அவனை தேற்று. எனக்கு ஒரு சந்தேகம் இப்போது தோன்றியுள்ளது. இவன் கூறிய அங்க அடையாளங்களை நினைத்தால் என் தங்கைதான் எனக்கு ஞாபகம் வருகிறாள். இவன் கூறியது போல் அவளுக்கு தொடையில் ஒரு மச்சம் உண்டு. அவளும் யாரோ ஒரு மனிதருடன் கூடி பிள்ளைகள் பெற்றுக்கொண்டாள் என்று கேள்விப்பட்டேன். முதலில் அவளுடைய குழந்தைகளை இங்கே அழைத்து வர செய்கிறேன். அந்த குழந்தைகள் இருவரும் இவனை தந்தை என்று அடையாளம் கண்டுகொண்டால் என் தங்கைதான் இவன் மனைவி என்று ஊர்ஜிதம் செய்யலாம். அதுவரை அவனை காப்பாற்று. கடைசியாக இந்த தேர்வில் அவன் தோற்றால் மரண தண்டனை நிச்சயம். உடனே அந்த மனிதனை உன் கூடாரத்துக்கு அழைத்து போன்னு சொன்னான். இவனுடைய தலை தப்பியது ஆண்டவனுடைய கிருபையால் தான்னு நினைத்த தலைவி ஹாசனை தூக்கி கொண்டு தன்னுடைய கூடாரத்துக்கு வந்துவிட்டா. அரசி நூருல் ஹுதா தன்னுடைய தந்தைக்கு செய்தி அனுப்புனான். தங்கையுடைய மைந்தர்கள் இருவரையும் தான் பார்க்க விரும்புவதாகவும் உடனே அனுப்பி வைக்குமாறும் அந்த செய்தியில எழுதி அனுப்புனான். பல நாட்கள் ஹாசன் அன்ன ஆகாரம் இல்லாம துயரமே வடிவா வதங்கி கிடந்தான். தலைவி பலவாரா அவனுக்கு ஆறுதல் சொல்லி வந்தா. ஒரு நாள் அரசிக்கிட்டிருந்து தலைவிக்கு ஹாசனை அழைத்து வருமாறு ஆணை வந்துச்சு. விரக்தியால வாடி போன ஹாசன் தன்னுடைய விதியை நொந்தவாறே தலைவியோடு அரண்மனைக்கு போனான். நடுவே திரை சிலை அமைக்கப்பட்ட கூடத்துல முகத்திரை அணிந்து அரசி அமர்ந்திருந்தா. மறுபுறம் ஹாசன் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தா. சற்று நேரத்துல 2 சிறுவர்கள் அங்கே அழைத்து வரப்பட்டாங்க. சிறுவர்களை கண்ட ஹாசன் மக்களேன்னு கதறி இருவரையும் சேர்த்து அணைத்து கொண்டான். சிறுவர்கள் இருவரும் அப்பா அப்பான்னு அவன் கூட சேர்ந்து அழுதாங்க. அப்பா, எங்களையும் அம்மாவையும் விட்டுட்டு எங்க போனீங்க அப்படின்னு அழுதுவாரே குழந்தைகள் இருவரும் ஹாசனோட கழுத்தை கட்டி கொண்டாங்க. ஹாசன் அரசியை பார்த்து, கொடிய மனம் படைத்தவளே, இப்போதாவது தெரிந்து கொண்டாயா? இவ்விரு சிறுவர்களும் எனது மைந்தர்களே. என் மனைவி என்னானாள்? அவள் எங்கே இருக்கிறாள்? அவளையும் வஞ்சகமாய் கொன்று விட்டாயா? இரக்கம் கொஞ்சமும் இல்லாத பாவி அல்லவா நீ? இப்படி பலவார திட்டுனான். அரசி புன்முறுவல் பூத்தா. ஹாசன், உன்னுடைய மனைவி உயிரோடு தான் இருக்கா. அவகிட்ட உன்னை விரைவில் சேர்ப்பிப்ப. அது வரைக்கும் பொறுமையாயிருன்னு சொன்னான். அரசி இப்படி சொன்னதும் ஹாசன் மனம் தெளிந்தா. ஹாசனை அழைத்து வந்த தலைவியும் தனக்கு ஏற்பட்ட பெரும் பொறுப்பு நீங்கிற்றுன்னு மகிழ்ச்சி அடைந்தா.
அரசி தன் தங்கையான மேனராசேனாவை உடனே அனுப்பி வைக்கும்படியா செய்தி அனுப்புனா. இங்க இப்படி இருக்க ஹாசனுடைய மனைவி மேனராசேனா தன்னுடைய தமக்கையை காண தான் உடனே போயாக வேண்டும்னு தன் தந்தை கிட்ட அனுமதி கேட்டா. அவரோ தான் ஒரு கெட்ட கனவு கண்டதாகவோ, ஆகவே நீ பிரயாணம் செய்து உன் தமக்கையை காண இப்போது செல்ல வேண்டாம்னு சொன்னாரு. அப்படி என்னதான் கனவு கண்டீர்கள், அதை எனக்கு சொல்லுங்கள்னு கேட்டா மேனரசேனா. மகளே, நான் கண்ட கனவினை கூறுகிறேன் கேள். கனவிலே நான் ஒரு பொக்கிஷ அறையில் நுழைவதாக கண்டேன். அங்கே 7 சரம் முத்து மாலைகளை கண்டேன். அந்த 7 முத்து சரங்களில் நீளம் குறைவாக இருந்த முத்து மாலை மிகவும் நேர்த்தியாய் இருந்தது. அதை கையில் எடுத்து அழகு பார்த்து கொண்டிருந்தேன். அப்போது எங்கிருந்தோ ஒருவன் ஓடி வந்து என் கையில் இருந்த முத்து மாலையை பற்றி கொண்டு ஓடிப்போனான். அப்போது நான் திடுக்கிட்டு விழித்து கொண்டேன். மறுநாள் நான் ஜோதிட சாஸ்திரிகளை வரவழைத்து நான் கண்ட கனவுக்கு என்ன பொருள் என்று கேட்டேன். அவர்கள் என்ன கூறினார்கள் தெரியுமா? என்ன கூறினார்கள்னு மேனரசேனா கேட்டா. உங்களுக்கு 7 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள் அல்லவா? அவர்களில் குணத்தில் சிறந்த உங்களின் 7வது மகளை எவனோ உங்களிடமிருந்து பிரித்து கொண்டு போய்விடுவான். ஆகவே தாங்கள் எச்சரிக்கையாய் இருக்க வேண்டும் என்றார்கள். இவ்வாறு கனவோட பலனை ஜோதிட வல்லுநர்கள் சொன்னாங்க. அதனால 7வது மகளாகிய உனக்கு என்னவோ அசம்பாவிதம் நடக்கப் போவதை ஆண்டவன் எனக்கு கனவு மூலமா உணர்த்தி இருக்கான். அதனால உன்னுடைய பிரயாணம் இப்போது வேண்டாம், இன்னும் ஓராண்டு கழித்து நீ உன் தமக்கையை பார்க்கலாம்னு அரசர் சொன்னாரு. அன்புமிக்க தந்தையே, நான் தமக்கை நூருல் ஹுதாவை பார்த்து 10 ஆண்டுகள் ஆகின்றன. நானும் புறப்பட்டு வருவதாக செய்தி அனுப்பிவிட்டேன். அவளும் என்னை வரவேற்க ஆவலாய் காத்திருப்பாள். மேலும் என் குழந்தைகள் இருவரும் ஏற்கனவே அங்கே சென்றிருக்கிறார்கள். எனவே நான் இப்போது சென்று ஒரே 1 மாதம் மட்டும் அங்கே தங்கி இருந்துவிட்டு என் மக்களை அழைத்து கொண்டு வந்து விடுகிறேன். தாங்கள் வீணாக மனதை அலட்டிக் கொள்ள வேண்டாம். எந்த அந்நியன் 7 கடல்களையும் கொடிய காடுகளையும் ராட்சத நாட்டையும் கடந்து இங்கே வந்துவிட முடியும்? எனவே தாங்கள் யாதொரு கவலையும் இன்றி என்னை அனுப்பி வையுங்கள். இவ்வாறெல்லாம் மேனரசேனா தன் தந்தை கிட்ட சொல்லி அவரை சமாதானப்படுத்தி பயணம் மேற்கொள்ள அனுமதியும் பெற்றுவிட்டா. மன்னரு தன் இளைய மகளுக்கு வாழ்த்து கூறி தக்க துணையோடு அனுப்பி வச்சாரு. 3 நாட்கள் இரவு பகலா பயணம் தொடர்ந்துச்சு. 4வது நாள் காலையில தன் தமக்கையோட அரண்மனைய மேனரசேனா அடைஞ்சா. அங்க தன்னுடைய 2 மக்களையும் பார்த்தா. குழந்தைகள் இருவரும் சந்தோஷ ஆரவாரத்தோடு, அம்மா, நாங்கள் அப்பாவை பார்த்தோமே அப்படின்னு சொல்லி குதூகலிச்சாங்க. அந்த இடத்துக்கு அரசி நூருல் ஹுதா வந்து சேர்ந்தா. தன்னுடைய கடைசி தங்கை வந்திருப்பதை பார்த்தா கடுமையான கோபம் கொண்டா. கேடுகட்ட நாயே, நயவஞ்சகி, போயும் போயும் ஒரு மானிடனை மணந்து கொண்டாயே. அவனோடு கூடி 2 குழந்தைகளையும் பெற்றுக்கொண்டாயே. நமது குல கௌரவத்தையே கெடுத்து விட்டாயே. இது வெளியே தெரிந்தால் எத்தனை அவமானம். நம் குலத்துக்கு இத்தனை அவமானத்தை தேடி கொடுத்த உன்னை தண்டிக்காமல் விடவே மாட்டேன். இப்படி கடுமையான கோபத்தோடு கூறிய அரசி தன்னுடைய அடிமை பெண்ணை நோக்கி முள் வைத்து தைத்த சாட்டையை கொண்டு வருமாறு ஆணையிட்டா. பணிப்பெண் சாட்டையை கொடுத்ததோ அதை கோபாவேசத்தோடு வாங்கி தன்னுடைய தங்கை மேனரசேனாவை கதற கதற அடிச்சா. செந்நிற மேனி சாட்டையடியினால ரத்தக்காடா ஆயிடுச்சு. மயங்கியே விழுந்துட்டா மேனரசேனா. அவளையோ அவளுடைய மக்கள் இருவரையும் சிறையில் அடைக்குமாறு அரசி ஆணையிட்டா. இந்த செய்தி இராணுவ தலைவிக்கு எட்டுச்சு. தங்கைன்னு பாராம அடித்து நொறுக்கிய அரசி ஹாசனை என்ன செய்வாளோன்னு பயந்து ஹாசனை அப்போதே கூடாரத்தை விட்டு கண் காணாம எங்கேனும் போய் ஒளிந்து கொள்ளுமாறு சொன்னான். ஹாசன் மனத்துயரம் தாழாம கூடாரத்தை விட்டு கிளம்பி தன்னுடைய விதியை நொந்தவாறே கால் போன போக்குல எங்கோ போனான். இராணுவ தலைவி அரசியை பார்த்து அவளுடைய கோபத்தை தணிக்கலாம்னு அரண்மனைக்கு போனா. அவளுக்கும் சாட்டையடியே கிடைச்சிது. அவளையும் சிறையில் அடைச்சிட்டா அரசி. இந்த அமளிகள் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அரசி தன்னுடைய அந்தரங்க அறைக்கு போய் தன் தந்தைக்கு ஒரு கடிதம் எழுதினா. மேனரசேனாவுடைய செய்கையால நம் குல கௌரவமே போய்விட்டதாகவும், அப்படி செய்தவளுக்கு சரியான பாடம் கற்பித்து சிறையில அடைத்திருப்பதாகவும், அவளை தேடி மனித குலத்தவனான அவளுடைய கணவன் தான் இங்கு வந்திருப்பதாகவோ, அவனுக்கு கடுமையான தண்டனை தர யோசித்திருப்பதாகவோ, மேற்கொண்டு தான் என்ன செய்ய வேண்டும் என்பதற்கு உடனே பதில் அனுப்புமாறும் கடிதத்தில் எழுதியிருந்தா. கடிதம் மன்னருக்கு போய் சேர்ந்துச்சு. அவரும் கடிதத்துக்கு பதில் எழுதி அனுப்புனாரு. இந்த விஷயத்துல உனக்கு பரிபூர்ண சுதந்திரம் உண்டு, உன் இஷ்டப்படியே நடந்து கொள்ளலாம்னு பதில்ல குறிப்பிட்டிருந்தாரு. இது இப்படி இருக்க, இந்த இரக்கமற்ற அரசியிடமிருந்து தன் மனைவியையும் மக்களையும் எப்படி மீட்கப் போகிறோம்னு நினைச்சவாறே நடந்துட்டு இருந்தா ஹாசன். வழியில ஒரு அடர்ந்த காட்டை பார்த்தா. காட்டு எல்லையில போயிட்டு இருந்தப்ப மனித குரல்ல ஒரு அசரீரி ஒலிச்சுது.
மனிதகுமாரனே, மனம் தளராதே. ஆண்டவன் அருள் உனக்கு பரிபூரணமாக இருக்கிறது. நீ உன் முயற்சியில் வெற்றி பெறுவாய்னு. இந்த அசரீரியுடைய வார்த்தைகள் அவனுக்கு தேனா இனிச்சுது. தனக்கு விடிவு காலம் கூடிய சீக்கிரமே இருக்கிறதுன்னு நினைச்சவாறே மேலும் நடந்து கொண்டிருந்தா ஹாசன். காடு முடிஞ்சு பாலைவனம் தொடங்குச்சு. மணற்பாங்கான கொடிய பாலைவனத்துல மேலும் மேலும் நடந்து கொண்டிருந்தா. தூரத்துல 2 சிறுவர்கள் சண்டையிட்டு கொண்டிருப்பதை பார்த்தா. அவங்கள நோக்கி போனான். அவங்களுக்கு பக்கத்துல போய் சண்டையிட்டு அவங்கள விலக்கி, நீங்கள் ஏன் இவ்வாறு சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள்னு கேட்டான். அவங்க அதுக்கு, ஐயா, எங்களுடைய தகப்பனார் சமீபத்தில் தான் இறந்து போனார். எங்களுக்கு அவர் சொத்தொன்றும் வைக்கவில்லை. ஆனால் இதோ அருகிலுள்ள தோல் தொப்பியையும் மந்திரக்கோளையும் மட்டுமே விட்டுவிட்டு போனார். எனக்கு பிறகு ஆளுக்கு ஒன்றாக எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொன்னார். இவை 2ம் மந்திர சக்தி கொண்டவை. இந்த தொப்பியை யார் தலையில் அணிந்து கொள்கிறார்களோ அவர்கள் மற்றவர்களுடைய கண்களுக்கு புலனாக மாட்டார்கள். இந்த மந்திரக்கோள் எவர் கையில் உள்ளதோ அவர்களுக்கு பூத பிசாசுகள் மற்றும் உலகிலுள்ள மந்திர தந்திர வல்லுநர்கள் அனைவரும் அடிமையாவார்கள்னு சொன்னாங்க. ஆளுக்கொன்றாக உங்கள் தந்தையின் ஆணைப்படி எடுத்துக்கொள்ளாமல் ஏன் இப்படி சண்டையிட்டுக் கொள்கிறீர்கள்னு கேட்டா ஹாசன். எனக்கு தொப்பிதான் வேண்டும்னு பெரியவன் சொன்னான். இளையவனும் தனக்கு தொப்பிதான் வேண்டும், மந்திரக்கோள் வேண்டாம்னு சொன்னான். இவர்களோட சண்டையை தான் தீர்த்து வைப்பதா ஹாசன் சொன்னான். அதுக்கு ஒரு நிபந்தனையும் விதித்தான். தோல் தொப்பியையும் மந்திரக்கோளையும் தன்னிடம் தர வேண்டும்னு. அதுக்கப்புறமா இருவரும் தான் குறிப்பிடும் தூரம் வரைக்கும் போய் அதுக்கப்புறமா தான் அழைக்கும் போது அங்கிருந்து ஓடி வர வேண்டும்னு. அப்படி யார் முதல்ல ஓடி வந்து தன்னை தொடுகிறார்களோ அவங்க தான் தோல் தொப்பியை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு சொன்னான். இருவரும் சம்மதித்து தோல் தொப்பியையும் மந்திரக்கோளையும் ஹாசன் கிட்ட கொடுத்துட்டு ஹாசன் சொன்னபடியே ஓடுனாங்க. அவங்க ஓடிக்கொண்டே இருந்தாங்க. ஹாசன் எப்போது நிற்க சொல்லி திரும்பி தன்னை நோக்கி ஓடி வர சொல்லுவான்னு நினைச்சிட்டே ஓடுனாங்க. வெகு தூரம் ஓடியும் ஹாசன் கிட்ட இருந்து கட்டளை எதுவுமே வரல. 2 சிறுவர்களும் நின்று திரும்பி பார்த்தாங்க. ஆனா அங்க ஆளையே காணல. நம்ம இந்த வழிபோக்க நல்லா ஏமாத்திட்டான்னு சிறுவர்கள் இருவரும் மனம் வருத்தப்பட்டு கொண்டு தங்களுடைய இருப்பிடத்துக்கு போனாங்க. மாய தோல் தொப்பி அணிந்த ஹாசன் தான் யாருடைய கண்ணுக்கும் புலப்படவில்லைங்கிறத நிதர்சனமா கண்டுகொண்டா. மந்திரக்கோளின் உதவியால பூதத்தை வரவழைத்தான். தன் மனைவி, மக்கள் மற்றும் தனக்கு உதவ வந்த சிறைப்பட்ட இராணுவ தலைவி இவங்க எல்லோரும் அடைப்பட்டிருக்கிற சிறைக்கு கொண்டு போகும்படியா பூதத்துக்கு ஆணையிட்டா. பூதம் நொடியில ஹாசனை அங்க கொண்டு போய் விட்டுட்டு மறைஞ்சு போயிடுச்சு. சிறையில காவலாளிகள் ஹாசன் வந்திருப்பதை காண முடியவில்லை. அதனால முதல்ல இராணுவ தலைவி அடைப்பட்டு கிடந்த அறைக்கு எதிரில் போய் அங்கிருந்த சாமான்களை காலால எட்டி உதைத்தான் ஹாசன். கடகடனு பொருள்கள் உருண்டதும் சிறைக்குள்ள துயரத்தோடு படுத்திருந்த இராணுவ தலைவி அலறி புடைத்து கொண்டு எழுந்தா. ஆளரவமே இல்லாத இடத்துல பொருள்கள் எப்படி சிதறச்சுன்னு திகைத்தா. ஹாசன் தன் தலையிலிருந்த தோல் தொப்பியை எடுத்தான். உடனே தலைவியோட கண்களுக்கு ஹாசன் புலப்பட்டா. மகனே, இங்கே ஏன் வந்தாய்? நீயும் இந்த கொடிய அரக்கையிடம் சிக்கிக்கொண்டால் உன்னை கொல்ல உத்தரவிடுவாளே. உடனே ஓடி போய்விடுன்னு கண்ணீர் ததும்ப சொன்னா இராணுவ தலைவி. தாயே, கவலைப்படாதீர்கள். இனி அரசு என்னை ஒன்றும் செய்துவிட முடியாது. என் மனைவி, மக்கள் உள்ள அறையினை காட்டுங்கள். அனைவரும் இங்கிருந்து தப்பி ஓடுவோம்னு ஹாசன் சொன்னான். இராணுவ தலைவி ஹாசனை வேறொரு அறைக்கு அழைச்சிட்டு போனா. அங்க இரத்த காயத்தோடு மேனரசேனா மயக்கமா விழுந்து கிடந்தா. அங்க போன ஹாசன் தன் தலையில் இருந்த தொப்பியை எடுத்தா. அவ பக்கத்துல படுத்திருந்த குழந்தைகள் இருவரும் ஹாசனை பார்த்ததும் அப்பா அப்பான்னு கூவுனாங்க. மயக்கத்தில் இருந்த மேனரசேனா உடனே குழந்தைகளோட கூச்சலை கேட்டு கண் விழித்தா. சட்டுன்னு ஹாசன் தொப்பியை தலையில் அணிந்து கொண்டா. எல்லோருடைய கண்களில் இருந்தும் மறைந்து விட்டான். குழந்தைகள் இருவரும் திகைத்து போனாங்க. திரும்பி பார்த்த மேனரசேனா யாரும் இல்லாததை பார்த்து அப்பா அப்பான்னு கூச்சலிட்ட குழந்தைகளை கடிந்து கொண்டா. முனகளோடு திரும்பி படுத்துக்கொண்டா மேனரசேனா. மறுபடியும் தலையில் இருந்த தொப்பியை ஹாசன் எடுக்க குழந்தைகள் இருவரும் அப்பா அப்பான்னு கூவிட்டு போய் அவனுடைய கால்களை கட்டிட்டாங்க. மெதுவா திரும்பிய மேனரசேனா நிஜமாகவே ஹாசன் வந்திருப்பதை பார்த்து அதிர்ச்சியுற்றவளா மயங்கி விழுந்துட்டா. இராணுவ தலைவி தண்ணீர் தெளித்து அவளோட மயக்கத்தை தெளிவித்தா. மயக்கம் தீர்ந்து எழுந்த மேனரசேனா கதறி எழுதா. தன்னுடைய மடமையினால் தானே இத்தனை துன்பமும் ஏற்பட்டதுன்னு சொல்லி விசனப்பட்டா. அடிபட்டு உடல் எல்லாம் இரத்த காயங்களோடு இருந்த மனைவியை வாரி அணைத்து கொண்டா ஹாசன். உடனே இங்கிருந்து புறப்பட வேண்டும்னு இராணுவ தலைவி அவசரப்படுத்தினா. ஹாசன் கையில் உள்ள மந்திரக்கோளின் உதவியால பூதம் ஒன்ன வரவழைச்சு அதன் உதவியோடு வெளியேறினா. ஊரோட எல்லையில கொண்டு போய் எல்லோரையும் விடும்படி பூதத்துக்கு ஆணையிட்டா ஹாசன். பூதமும் அவங்க எல்லோரையும் ஊர் எல்லையில கொண்டு போய் விட்டுட்டு மறைஞ்சிருச்சு. அங்க எல்லோரும் கொஞ்ச நேரம் ஓய்வெடுத்து கொண்டாங்க.
அதுக்கப்புறமா மறுபடியும் மந்திரக்கோலை உபயோகித்து பூத அரசனை வரவழைத்த ஹாசன் தங்கள் அனைவரையும் பாக்தாத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும்னு பூத அரசனுக்கு ஆணையிட்டான். பூத அரசனதுக்கு, ஐயா, உங்கள் அனைவரையும் தூக்கி கொண்டு பறக்கும் சக்தி எனக்கோ என் பரிவாரங்களுக்கோ இல்லை. எனினும் 3 மாய குதிரைகளை தருகிறேன். நீங்கள் மூவரும் குழந்தைகளோடு அவற்றின் மீது ஏறி பிரயாணத்தை தொடருங்கள். வழியில் உங்களுக்கு என்ன தேவை என்றாலும் என்னை அழைத்தால் உடனே வந்து உங்கள் தேவையினை பூர்த்தி செய்வேன்னு சொன்னான். பூத அரசன் கூறியபடியே கரிய நிறமுடைய 3 குதிரைகள் தங்க சேனங்களோடு தோன்றுச்சு. அது மேல ஏறி எல்லோரும் பயணம் செஞ்சாங்க. யாதொரு அசம்பாவிதமும் இல்லாம 7 நாட்கள் பிரயாணம் செஞ்சாங்க. 8வது நாள் காலையில தூரத்துல புழுதி படலம் தோன்றுச்சு. வர வர அந்த புழுதி படலம் தங்களுக்கு அருகில வந்துச்சு. ஆயிரக்கணக்கான குதிரைகள்ல பெண் வீராங்கனைகள் ஓங்கிய வாட்களோடு வராங்க. அரசி நூருல் ஹுதா தன்னிடமிருந்து தப்பி ஓடி வந்த இவர்களை பிடிக்கத்தான் சேனையோடு வந்தா. ஹாசன் கொஞ்சமும் கலங்கல. மந்திரக்கோல தரையில ஓங்கி தட்டுனா. பூத அரசன் தோன்றுனா. நான் என்ன செய்ய வேண்டும், உத்தரவிடுங்கள்னு கேட்டான். உடனே உன் பூதகணங்களை வரவழைத்து எங்களை பிடிக்க வரும் படையினை நிர்மூலமாக்க வேண்டும். தலைமை தாங்கி படை நடத்தி வரும் அரசியை மட்டும் உயிரோடு எங்களிடம் கொண்டு வந்து ஒப்படைக்க வேண்டும்னு உத்தரவிட்டா ஹாசன். பேரிரைச்சலோடு பூதகணங்கள் தோன்றுச்சு. எதிரில் வந்த சேனையை சின்னாபின்னப்படுத்தி அனைவரையும் கொன்று குவிச்சுது. அதுக்கப்புறமா தலைவருடைய உத்தரவுப்படியே அரசியை மட்டும் கட்டி இழுத்து வந்து ஹாசன் கிட்ட சேர்ப்பித்தது. கைகள் கட்டப்பட்ட நிலையில அரசி ஹாசனுக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தப்பட்டா. அரசியை கண்டது ஹாசன் கொதித்தெழுந்து, ஈவு இரக்கமில்லாத அரக்கியே, இப்போது உன் நிலைமையை எண்ணிப்பார். கூட பிறந்தவள் என்று கூட நினைக்காமல் உன் தங்கையை உடலெல்லாம் புண்ணாகும்படி அடித்து சிறையில் அடைத்த பாதகை அல்லவா நீ? உன்னை வளர்த்து ஆளாக்கிய உன் செவிலித்தாயையும் அல்லவா அடித்து நொறுக்கினாய்? ரத்தம் பீரிட உன் தங்கையின் மேனி எங்கும் சவுக்கால் அடித்து சந்தோஷப்பட்டாய் அல்லவா? இப்போது அதே சவுக்கடியை நீயும் கொஞ்சம் ருசித்துப்பார்னு சொன்னா ஹாசன். அரசி அவமானத்தாலும் பயத்தாலும் நடுநடுங்கி தலை குனிந்து நின்றா. அப்ப மேனரசேனா தன் கணவனாகிய ஹாசனை பார்த்து, அன்பரே, நீங்கள் அவளுக்கு தண்டனை தருவது நியாயமே. என்னை தங்கை என்றும் பாராமல் அடித்து நொறுக்கி சிறையில் அடைத்த பாதகை அல்லவா? எனினும் அவள் ஒரு பேதை. காப்பாற்றுவார் யாருமின்றி எங்கள் காலடியில் வீழ்ந்து கிடக்கிறாள். அவளை தாங்கள் என்ன செய்தாலும் கேட்க இப்போது யார் இருக்கிறார்கள்? ஒழிந்து போகட்டும், என்னவானாலும் அவள் என் சகோதரி அல்லவா? மன்னித்து துரத்தி விடுங்கள், இதுவே எனது வேண்டுகோள்னு சொன்னான். ஹாசனும் பெருந்தன்மையோடு அவளை மன்னித்து ஊர் போய் சேருமாறு அனுப்பி வச்சான். அரசையும் தன் தங்கை மேனரசேனா கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கொண்டு ஊர் போய் சேர்ந்தா. மேலும் பயணத்தை தொடர்ந்தாங்க. இராணுவ தலைவி உம்மத்தவகையுடைய நாட்டை அடைஞ்சாங்க. உம்மத்தவகையுடைய விருந்தினரா ஓரிரு நாட்கள் தங்கி மறுபடியும் மனைவி மக்களோடு பயணத்தை தொடர்ந்தா ஹாசன். பயண வழியில ஒரு குகையை பார்த்தா ஹாசன். குகை வாயில்ல நீண்ட அங்கி தரித்த தாடியோடு கூடிய ஒரு மகான் நின்று கொண்டிருந்தாரு. அவரு வேறு யாரும் இல்ல, இந்த பிரயாணம் தொடங்கறதுக்கு முன்னாடி தனக்கு உதவிய அப்துல் குத்தூஸ் அவர்களே தான். அப்துல் குத்தூஸ் அவர்கள் ஹாசனையும் அவனுடைய மனைவி மக்களையும் வரவேற்றாரு. குகைக்குள்ள அழைச்சிட்டு போய் உபசரிச்சாரு. பயண அனுபவங்களை ஒவ்வொன்றா ஹாசன் அவர்கிட்ட விவரித்து சொன்னான். தனக்கு மந்திரக்கோளும் தோல் தொப்பியும் கிடைத்த வரலாறையும் சொன்னான் ஹாசன். அப்துல் குத்தூஸ் அப்ப, தம்பி, மந்திரக்கோளும் தொப்பியும் மேலும் உன்னிடம் இருக்கக்கூடாது. அவற்றை என்னிடம் ஒப்படைத்து விடு. ஏனென்றால் அவை உன்னிடம் இருந்தால் உன் மனதை கெடுத்துவிடும், அகங்காரத்தை ஏற்படுத்திவிடும். யாரையும் ஏன் மதிக்க வேண்டும் என்ற அலட்சிய போக்கு உன்னுள் எழும். நீயும் தீய வழிகளில் மந்திர சக்தி வாய்ந்த அவற்றை உபயோகிக்க ஆரம்பித்து விடுவாய். உன் வாழ்க்கையே நாசமாக போய்விடும். ஆகவே அவற்றை என்னிடம் கொடுத்துவிட்டு ஊர் போய் சேர். உனக்கு எந்த ஒரு ஆபத்து என்றாலும் என்னை நினைத்தால் நினைத்த மாத்திரத்தில் உன் முன் தோன்றுவேன். உன்னை ஆயுள் முழுவதும் காப்பாற்றுவேன்னு சொன்னாரு. புத்திசாலியான ஹாசன் யோசித்தான். மகான் சொல்வது 100க்கு 100 உண்மைதான். சக்திமிக்க மந்திரக்கோளையும் தொப்பியையும் வச்சுட்டு என்ன செய்ய போகிறோம்னு நினைச்சு அதை மகான் கிட்ட ஒப்படைத்தா. அவரும் அவனுக்கு ஆசைகள் பல வழங்கினாரு. ஓரிரு நாட்கள் அங்கேயே இருந்துட்டு மகான் அப்துல் குத்தூஸ் அவர்களிடம் விடை பெற்று கொண்டு 7 அரசகுமாரிகள் வாழ்ந்த தீவுக்கு வந்து சேர்ந்தா ஹாசன். 7 சகோதரிகளும் ஹாசன் தன் மனைவி மக்களோடு திரும்பியதை பார்த்து உள்ளம் பூரித்தாங்க. கோலாகலமான விருந்து படைத்து உபசரித்தாங்க. அங்கேயே மேலும் 30 நாட்கள் கடந்துச்சு. நிர்கதியா விட்டுட்டு வந்து தன்னுடைய தாய் என்னவானாலோன்னு நினைச்சிட்டான் ஹாசன். இதுவரை தன் பிரயாணத்தில் உபயோகித்த பூத அரசன் கொடுத்த 3 மந்திர குதிரைகளையும் திருப்பி அனுப்பிவிட்டான் ஹாசன். அதுக்கப்புறமா 7 சகோதரிகளும் 2 மாய ஒட்டகங்களை தெரிவித்தாங்க.
ஒன்று மேலே ஏராளமான பரிசு பொருட்களை ஏற்றியும் இன்னொன்று மேலே ஹாசன் மற்றும் அவனுடைய மனைவி மக்களை ஏற்றியும் அனுப்பி வச்சாங்க. கிளம்பிய 3வது நாள் ஹாசன் தன்னுடைய ஊருக்கு போய் சேர்ந்தா. மனைவி மக்களை மீட்டு கொண்டு வந்ததை பார்த்த அவனுடைய தாய் ரொம்பவுமே மகிழ்ந்தா. இப்படியா ஹாசனோட கதையை சொல்லி முடித்தா பேரழகி ஷஹர்ஜாத். பொழுது புலர்ந்துச்சு. மாமன்னர் ஷாரியர் தன்னுடைய மனைவியாகிய ஷஹர்ஜாத் கிட்ட இன்றைய இரவு என்ன கதை சொல்ல போகிறாய்னு கேட்டாரு. மன்னாதி மன்னரே, ஹாசனின் கதையை விட மிகவும் ரசிக்கத்தக்க செம்படவன் கலிபா என்பவனின் கதையை கூறுகிறேன்னு சொன்னா பேரழகி ஷஹர்ஜாத். மாமன்னர் ஷாரியரு கதை கேட்கிற ஆவலால உந்தப்பட்டு அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு.